ஓம் சாய்ராம். அற்புத புத்தகம் ஒரு சாய் அன்பருக்கு நடத்தி தந்த ஒரு அதிசய அனுபவத்தை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த சகோதரர் ஒரு பிஸ்னஸ்மேன். ஒரு டைம் இவங்க வீட்டில் வைக்கப்பட்டிருந்த நகைகள் யாவும் திருடர்களால் கொள்ளையடிக்கப்பட்டது. அதனால் அவரும் அவர் குடும்பத்தாரும் மிகுந்த மன வருத்தத்திலையும் கவலையிலையும் இருந்தாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. ஆனாலும் எந்தவித முன்னேற்றமும் இல்லை. இப்படி கவலையோடு நாட்கள் போயிட்டு இருந்தப்ப இவர் ஒரு சாய் அன்பரை பார்க்குறாரு. அவர்கிட்ட இவருடைய கவலையை சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, புன்னகையோட ஒரு புத்தகத்தை கொடுத்து, இந்த புத்தகத்தை படிங்க, மீதியெல்லாம் சாய் பார்த்துப்பாரு அப்படின்னு புன்னகையோடு சொல்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தைகளில் இவர் இருந்த கவலையில் அவருக்கு கவனம் செல்லவில்லை. புத்தகத்தோடு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தப்புறம் அந்த புத்தகத்தை பார்க்குறாரு. சரி, அவர் சொன்ன மாதிரி படித்து பார்த்தா தான் என்ன, இந்த புத்தகம் மூலமாக நமக்கு ஒரு அற்புதம் நடக்குமா, நமது நகைகள் திரும்ப கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறாரு. நம்பிக்கையோடு எடுத்து புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறாரு. நடுவில் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போயிட்டு கம்ப்ளைண்டோட ஸ்டேஜ் என்னன்னு விசாரிக்கிறாரு. ஆனால் எந்த விதமான பதிலும் சரிவர இவருக்கு கிடைக்கல. கேஸும் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் போயிட்டுருக்கு. இவர் பக்தியோடு அற்புத புத்தகம் முழுவதையுமே பாராயணம் செஞ்சு முடிச்சுட்டு பாபாவை நம்பி வெயிட் பண்ணுறாரு. அப்போ ஒரு நாள் நைட் இவருக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது. உங்கள் நகைகள்லாம் கிடச்சிடுச்சு, திருடனை பிடிச்சிட்டோம், வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இவரும் இவரது மனைவியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உடனே கிளம்பி போகிறாங்க. அங்கே போனால் இவர்களது நகைகள் அனைத்துமே திரும்ப கிடச்சிருக்கு. ஏன்னா இவங்க ரொம்ப கவலையில் இருந்ததுக்கு காரணம், அந்த நகைகள் எல்லாம் மிகவும் பாரம்பரியமான நகைகள், பல தலைமுறைகளாக வந்ததுனால இவங்க மனைவி ரொம்ப மனசொடைஞ்சு போயிருந்திருக்காங்க. நீண்ட நாளைக்கு அப்புறம் அவங்க மனைவியோட முகத்தில் ஒரு சந்தோஷத்தையும் சிரிப்பையும் அவர் பார்க்குறாரு. அதை பார்க்கும்போது இவருக்கும் நிம்மதி ஏற்படுது. பாபாவுக்கு அங்கிருந்தபடியே நன்றி சொல்கிறாரு. அங்கிருந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசும்போது அவருக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவர் என்பது இவருக்கு தெரிய வருது. ஓடி போய் இவங்க வீட்டில் இருந்து அற்புத புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த ஆஃபீஸருக்கும் கொடுக்குறாரு. அவரும் மகிழ்ச்சியோடு வாங்கிக்கிறாரு. இவர் அற்புதம் புத்தகம் நடத்தி தந்த அற்புதத்தை கண்டு மகிழ்ச்சியோடு இருக்கார். பாபா இது போல் தேவையுள்ள அனைவருக்குமே ஓடோடி சென்று உதவி புரிய வேண்டும் என்றும் வழிகாட்டுதல்களை தர வேண்டும் என்றும் இவர் பாபா கிட்ட மனமுருகி வேண்டுகிறாரு. நாமும் அப்படியே வணங்குவோம். ஜெய் சாய்ராம்.